இது வரைக்கும் நான் வந்து அரசியல் பேசுனதில்லை, உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இப்போ நடக்கிற அந்த அரசியல் சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நம்மளும் அரசியல் பேசலாம் போல இருக்கின்ற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுடுச்சு. இப்போ வந்து புதுசாக வந்து தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து உரிமை கோருறாங்க. ஆனால் கவர்னர் வந்து அதுக்கு நீங்கள் பெரும்பான்மை எத்தனை சீட்டுக்குதுன்னு வந்து காட்டிடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் வந்து பதவியேற்பு உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்றாரு. ஆனால் தனி மெஜாரிட்டியில் தாவேக்கா வந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து பதவியேற்று வைக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 சீட்டு வருமா தானே. பதவியேற்று வச்சுட்டு ஒரு 15 நாள் ஒரு 10 நாள் டைம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் மெஜாரிட்டியை காட்ட போகிறாரு. சப்போஸ் காட்ட முடியலன்னா நீங்கள் கலைச்சிட்டு போகலாம். இது மாதிரியும் பண்ணலாம், ஒன்றும் வந்து தவறில்லை. இதுவே வந்து ஒரு திமுகவோ இல்லை ஒரு அதிமுகவோ இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில், அவங்களாம் இந்த அளவு சீட்டு எடுத்துகிட்டு பதவியேற்று வைங்கன்னு உங்ககிட்ட கேட்கும்போது இப்படி தான் சொல்லுவாரா கவர்னர் என்னான்னு எனக்கு தெரியல. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, தாவேக்கா வரணும்னு, ஒரு மாற்றம் வரணும்னு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏன் எல்லாரும் வந்து முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு தான் தெரியல. இதுக்கு மக்களான நீங்கள் என்ன வந்து கருத்து சொல்கிறீங்கன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.